கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீர்வருவோம், சிகரம் தொடுவோம். காலையில் நிறைய பேருக்கு என்ன ஒரு வழக்கம் இருக்குன்னா, காலை எழும்பி ஆசீர்வாதமான கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கணும். அவங்க அதுக்கு ஒரு தனி அடையாளம் வச்சுருக்கிறாங்க, ஆசீர்வாதமான வார்த்தைகள். தவறு கிடையாது. பொதுவாக காலையில் கொஞ்சம் உற்சாகப்படுத்துறது மாதிரி, நம்மளை கொஞ்சம் நம்பிக்கை ஊட்டுறது மாதிரி, தைரியப்படுத்துறது மாதிரி, ஆறுதல் கொடுக்குற மாதிரி வார்த்தைகளை கேட்டுட்டு போனால் நலமாக இருக்குமே, அடுத்த கட்ட வேலைகளை செய்ய ஈஸியாகவும் நிறைய பேர் நினைக்கிறது இயல்பான காரியம்தான். ஆனால் ஆவிக்குரியவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். காலையில் நம்ம ஆசீர்வாதமான வார்த்தைகளை தான் கேட்கணும், வேறு எதையும் கேட்கக்கூடாதுங்கிற எண்ணத்தோடு இருக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தைகள் எல்லாமே ஆசீர்வாதமானது தான். அது கேட்குறதுக்கு கடினமாக தோன்றினா கூட, எச்சரிக்கிறது மாதிரி தான் சரி, கடிந்து கொள்ளுகிறது மாதிரி தான் சரி, கீழ்ப்படியே சொல்லுகிறது மாதிரி தான் சரி, நம்முடைய வாழ்க்கையை அலசி பார்க்க சொல்கிற மாதிரி இருந்தாலும் எல்லாமே ஆசீர்வாதத்தில் தான் முடியும். அப்போது நம்முடைய எண்ணம் ஆசீர்வாதமாக கேட்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த உலக ரீதியாக, உலக பிரகாரமாக நம்ம மனசை கொஞ்சம் உற்சாகப்படுத்துகிற மாதிரி கேட்கணும். அதனால் என்ன போதல் பண்ணுறாங்கன்னா, செலக்டிவாக, ரொம்ப கன்சோலிங்காக, ரொம்ப கம்ஃபர்டிங்காக, ரொம்ப ஆறுதல் கொடுக்கறது மாதிரி, உற்சாகப்படுத்துறது மாதிரி, ரொம்ப பாசிட்டிவாக, ரொம்ப நமக்கு அற்புதம் அதிசயம் நடக்க போது நம்ப தூண்டுகிற விதமான வார்த்தைகளை தெரிந்தெடுத்து பேசுகிறாங்க. இது பல நேரங்களில் வெறும் விளம்பரங்களாக மாறிவிடுகிறது. தேவனை பேச விடணும், கர்த்தரை பேச விடணும், ஆவியானவரை பேச விடணும். நாம் போய் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக தான் பேசும் அப்படின்னு பிடிவாதம் காட்டினா ஆண்டவர் பேச மாட்டார். அதுமாதிரி நானும் எனக்கு ஆசீர்வாதமாக தான் கேட்கணும், நான் வாக்குத்தத்தமாக தான் கேட்கணும், எனக்கு ஆறுதலாக தான் கேட்கணும் அப்படின்னு போனால் நம்முடைய கோரிக்கைக்கு ஏற்றபடி கர்த்தர் பேச மாட்டார். நம்ம கேட்க வேண்டியது என்ன? அதிகாலையில் உம்முடைய கிருபையை கேட்கப்படணும், அதிகாலையுடைய வார்த்தை கேட்கப்படணும். சங்கீதம் 25 வாசிக்கும் பொழுது, நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியும். இதுதான் ஆசீர்வாத வார்த்தை கேட்குறது. இன்றைக்கி நிறைய போதர்கள் பைபிளில் தேடி தேடி எடுத்து மக்களை உற்சாகப்படுத்துகிற மாதிரி பசுமைத்தன்மை உள்ள வார்த்தைகளை கொண்டு வராங்க. இது இவர்களுடைய ஓன் செலெக்ஷன், இதில் கர்த்தருக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனால் உண்மையான ஒரு ஊழியக்காரன் சொன்ன, ஆண்டவரே இன்றைக்கு நான் ஜனங்களுக்கு என்ன பேசணும், ஜனங்கள் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, நான் அவர்களுக்கு என்ன பேசணும், அப்படி இல்லை. ஆண்டவர் அவர்களுக்கு என்ன சொல்லப்பட வேண்டும் விரும்புகிறார், அதைத்தான் ஒரு ஊழியக்காரன் கேட்கணும். அதே போல் ஒரு விசுவாசி எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, நஷ்டத்தில் இருந்தாலும் சரி, இந்த சூழலில் ஆண்டவரை நான் என்ன கேட்கணும்? நான் நஷ்டத்தில் இருக்கிறேன், கஷ்டத்தில் இருக்கிறேன், சோர்வில் இருக்கிறேன், சஞ்சலத்தில் இருக்கிறேன், வியாதியில் இருக்கிறேன், பலவீனத்தில் இருக்கிறேன், குடும்ப நெருக்கடியில் இருக்கிறேன். இப்படியெல்லாம் இருந்தாலும் இந்த சூழலுக்கு ஆண்டவர் நான் எதை கேட்கணும்? ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிற எந்த ஒரு வார்த்தையினுடைய விளைவும் ஆசீர்வாதம். நம்ம ஆசீர்வாத தோற்றத்தை எல்லாம் பார்க்கறது, ஆசீர்வாத விளைவை பார்க்கணும். கர்த்தர் இன்றைக்கு உன் வாழ்வில் பெரிய அற்புதத்தை செய்ய போகிறாய், ஒரு அதிசயத்தை செய்ய காணப்போகிறாய். இந்த மாதிரி கேட்கறதுனால அற்புதம் வந்துடாது, ஆசீர்வாதம் வந்துடாது. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார், எந்த வழியை காட்ட விரும்புகிறார், நம்ம எப்படி உற்று கவனிக்க சொல்கிறார், நம்மளை எங்கே திருத்த சொல்கிறார், எங்கே சரி பண்ண சொல்கிறார், எங்கே மாற்ற சொல்கிறார். இதை கேட்கிற இருதயம்தான் அதை கேட்டு ஆசீர்வாதம் அடையும். எனவே கேட்க வேண்டியது இன்று ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை என்பதல்ல, இன்றைக்கு நான் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கணும், என்ன பேச விரும்புகிறோம் அதை கேட்கணும். அந்த மனப்பான்மையோடு செல்லுங்கள், நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள்.